தளபதி அண்ணா இருக்கார்ல விஜய் சார், அவருக்கு வந்து இன்றைக்கி பிறந்த நாள் கைஸ், 50வது பிறந்த நாள் சார். அதனால் வந்து போக்கிரி படம் தான் ரீலீஸ் கொடுத்துருப்பாங்க போல், அதனால் செம்ம கூட்டமாக இருக்குது. அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். ஏன்னா வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து நார்மலாக இருந்துச்சு கைஸ், ஆனால் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து கண்ணே கலங்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸும் அதே மாதிரி இருந்துச்சு, எமோஷ்னலும் அந்தளவுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க கைஸ். இன்றைக்கி மேட்ச்சு ட்ரீம் லெவல் போட்டுருக்காங்க. இவன் யார் ராஜு? அவன் நடிக்க வேணாம். பார்க்குறேன் இவனை கிட்டமா இல்லையா? பழகி போச்சுறாங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா சங்கடமா எனக்கு குரு சாவு சாவும் வெளியில பசங்க குருன்னு பார்க்குறேன். A few inches later. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்களுக்கு பண்ணோம். நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வந்து உமாராஜா தேட்டருக்கு வந்துருக்கோம் கைஸ். எதுக்கு அப்படின்னா வந்து மகாராஜா படம் வந்துட்டு கைஸ். அதுதான் பார்க்கலாம், நானே என் ஃப்ரெண்டெல்லாம் வந்திருக்கோம். இன்னும் உள்ளே போகல, தேட்டருக்குள்ளே போகல. மணி 6:30 தான் படம். ஸோ நாங்கள் இப்போ தான் உள்ளே போயிட்டுருக்கோம். நான் டிக்கெட் எடுக்கல, எதுவுமே எடுக்கல. உள்ளே போயிட்டு நான் ஒன்று காமிக்கிறேன் கைஸ். அதே தேட்டருக்குள்ளே போயிட்டு படத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்க போகிறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ரிவ்யூ மாதிரி சொல்ல போகிறேன் கைஸ். வீடியோ ஸ்கிப் பண்ண போகிறேன், வீடியோ சூப்பராக இருக்கும் போது அப்படியே பேக் கேமரா காமிக்கிறேன். கூட்டத்தை மட்டும் பாருங்க கைஸ். என்ன போக்கிரி பாருங்க, போக்கிரி தரம் கூட்டத்துக்கு என்ன போக்கிரி போடலாம். போக்கிரி போடலாம். போக்கிரியா? கூட்டத்தை பாடுறா போக்கிரிக்கு தளபதி கைஸ். கூட்டத்தை பாருங்க கைஸ், போக்கிரி படத்துக்கு. ரெண்டு கைஸ் பாருங்க கைஸ், மகாராஜா படம் போர்க்கெரி எல்லாமே போட்டிருக்காங்க கைஸ். ஆனால் மகாராஜா படத்துக்கு தான் போக போகிறோம். எடுத்துட்டியா? வந்து செம்ம கூட்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து இன்றைக்கி தளபதி அண்ணா இருக்கார்ல விஜய் சார், அவருக்கு வந்து இன்றைக்கி பிறந்த நாள் கைஸ், 50வது பிறந்த நாள் சார். அதனால் வந்து போக்கிரி படம் தான் ரீலீஸ் கொடுத்துருப்பாங்க போல், அதனால் செம்ம கூட்டமாக இருக்குது. அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, அது ஃபுல்லாகவே போக்கிரி படத்துக்கு தான் அவ்வளோ கூட்டம். ஆனால் என் ஃப்ரெண்டும் வந்திருக்கோம். ஆனால் மகாராஜா படத்துக்கு தான் போக போகிறாங்க கைஸ். டிக்கெட் எடுத்தாச்சு. 6:30 தான் ஷோ. நான் உள்ளே போகல. உள்ளே போயிட்டு உங்களுக்கு 1 by 1 காமிக்கிறேன் கைஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ சூப்பராக இருக்கும் போது உள்ளே போய்ட்டு காமிக்கிறேன். ஓகேயா இருக்குது, என்ன எதுவுமே பண்ணல. காமிக்கிறேன் கைஸ். தேட்டருக்குள்ள வந்தாச்சு. ஆனால் என்ன படம் போடல கைஸ். நானே ஃப்ரெண்டுக்கு வந்திருக்கோம். டிக்கெட் பாருங்க, என்ன போடல. எனக்கு தெரிஞ்ச படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார். அவற்றில் சில முத்திரை பதித்த முத்தான திட்டங்கள். கைஸ், நம்ம ஃப்ரெண்டு மிகப்பெரிய தளபதி ஃபேனு, ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க பாருங்க கைஸ். காமிடா. நீதாடி பண்ணியா? ஏன்னா மூஞ்சி தெரில, ஒண்ணுமே தெரியலையே. உண்மையிலேவா? இல்லை இன்ஸ்டா வந்து எடுத்தியா? சொல்கிறா பையன். லைக் ஆஃப் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. யார் பார்க்குறா? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா.
எப்படியா இருந்துச்சு? வாய்ப்பே இல்லை. வெளியே போய் சொல்றேன் மரிஷா கைஸ் படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சுச்சு. செம்ம சூப்பராக இருக்குது. ஏன்னா விஜய் சேதுபதி சார் வந்து இப்படி நடிச்சிருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. செம்மையாக இருக்குது. ரொம்ப ட்ரில்லிங்காக வேறு இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பார்க்கலாம் கைஸ் எப்படி இருக்குன்னு. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அவர் அடி வாங்குற மாதிரியே தான் இருக்குது. ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து நார்மலாக இருக்குன்னு சொன்னாங்க. நான் வந்து உங்களை பார்த்துட்டு படம் முடிஞ்சோடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கூட்டத்தை பார்த்துருப்பீங்க. செம்ம கூட்டமாக இருக்கு. யாரு செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். சொல்லு ஆய் சொல்லு. டேய் நல்லா பா சொல்கிறா மக்களுக்கு. கைஸ் மதிக்க மாட்டேங்கிறாங்க கைஸ். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. படம் பார்த்துட்டு வந்துட்டோம். படம் வந்து உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம். ஏன்னா வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து நார்மலாக இருந்துச்சு கைஸ். ஆனால் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து கண்ணே கலங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸும் அதே மாதிரி இருந்துச்சு. எமோஷ்னலும் அந்தளவுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. விஜய் சேதுபதி சார் சொல்லவே இல்லை, ஆக்டிங் வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் இதில் ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க கைஸ். அதை வந்து கன்ஃபார்மாக வந்து ஃபேமிலியோடு வந்து பார்த்துருங்க. சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய பிள்ளையிலேருந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். என்ன சொல்கிறேன்னே தெரில. இப்போ டீ கடைக்கு வந்து டீ குடிச்சுக்கிட்டு இருக்கோம். மணி கரெக்டாக இப்போ வந்து 10:10 கைஸ் கரெக்டாக மணி. ஆனால் படம் எப்படா இருக்குது உள்ள வார்த்தை இல்லை. படம் ஒரு மாதிரி தான் கைஸ் இருந்துச்சு. ஆனால் மிஸ் பண்ணாமல் தேட்டரில் வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து அந்த ஒரு ஃபுல் ஃபீல் கிடைக்கும். அவ்வளோதான் கைஸ். அடுத்த சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். இடாடா பை, டேக் கேர், பாய். பாய் சொல்கிறேன். பாய் கைஸ்.